வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதாவது நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். லைக் தட் இப்போ சம் ஒன்று பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி போடுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம்மு இதில் பாருங்கள், information for preparation. From the information given below, prepare receipts and payments account of Coimbatore Cricket Club for the year ended 31st March 2019. So 31st March 2019 year endனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரோட இதுனா கோயம்புத்தூர் கேபிட்டல் கிளப்போடது. They are asking to prepare receipts and payments account கேட்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கோயம்புத்தூர் கேபிட்டலினுடைய கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப்பினுடைய 31st March 2019 வாட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போடணும். இதுதான் விஷயம். இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. 6,000 வந்து பேங்க்கில் அதிகமாக பணம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது ஓவர் டிராஃப்டாக இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் ஒரு கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது. வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் 2000 நம்ம பே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செலவினம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்க்காக 500, கரண்ட் இயருக்கு 9,600, சப்சக்வெண்ட் இயர் வரக்கூடிய வருஷங்களுக்கு ஒரு 400. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,500 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. வேஜஸ் எட் டு பி பெய்டு, வேஜஸ் பே பண்ணலை, கொடுக்க வேண்டியது இருக்குது 2,200. ஸோ இந்த கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய வேஜஸ் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. பணத்தை கொடுத்தா தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது இட்ஸ் லைக் ஏ கேஷ் அக்கௌண்ட். இது ஒரு ரியல் அக்கௌண்ட். கேஷ் உள்ளே வந்தாலும் கேஷ் வெளியே போனாலும் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். இது வந்து கேஷ் வெளியே போகலை, பட் வேஜஸ் கொடுக்க வேண்டி இருக்குது. பட் கேஷ் வெளியே போகாதனால ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இது வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, லோன் பே பண்ணியிருக்கிறோம், அதாவது லோனுக்கான வட்டி கட்டியிருக்கிறோம் 2,000 ரூபாய், அது வந்து பேமெண்ட். ஹானரோரியம் பெய்ட் 2,800, இது பேமெண்ட்டு. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 700. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 2,600 ஆயிருக்கு, அது செலவினம் பேமெண்ட் ஆயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கும் கேஷ் வெளியே போயிருக்கு 1,900. மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட், இது வந்து அமௌண்ட் கேஷ் இன் ஆயிருக்கு 5,200. லீகசி ரிசீவ்டு, இதுவும் கேஷ் உள்ளே வந்திருக்கு 2,000. எண்டில் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் பேலன்ஸ் ஒரு 300 இருக்குது. டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன், அதுக்காக டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2,000. இது கேஷ் இன் ஆயிருக்கு, உள்ளே வந்துருக்கு. ஸோ கேஷ் உள்ளே வந்தது, கேஷ் வெளியே போனது தான் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டீல் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து ஆர்டராக கரெக்ட் பண்ணணும். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே வந்து இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து கரெக்டாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு போடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1/4/2018 ஓவர் டிராஃப்டாக இருக்குது 6,000. அதனால் நம்ம இதை கிரெடிட் சைடில் எழுதணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 6,000 தான் பேங்க் பேலன்ஸ் கடவுள் எழுதணும். அடுத்தது கேஷ் இன் ஹேண்டு 1,000 rupees, இங்கே டெபிட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் 1,000 பேலன்ஸ் காட்டணும். அடுத்தது வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் 2,000 ரூபாய் வேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வேஜஸ் பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் வேஜஸ் டு கிரவுண்ட் ஸ்டாஃப் 2,000 rupees கிரெடிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன் 3 வகையாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர், அனதர் ஒன்று வந்து திஸ் இயர், அதாவது கரண்ட் இயர், இன்னொன்று வந்து சப்சக்வெண்ட் இயர், 3. ஸோ இது 3ஐயும் எழுதிக்கிறோம். ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு 500, திஸ் இயருக்கு ஒரு 9,600, சப்சக்வெண்ட் இயருக்கு 400. டோட்டல் பண்ணிங்கன்னா 10,500 இங்கே இருக்குது. லீகல் ஃபீஸ், ஸோ லீகல் ஃபீஸ் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி வேஜஸ் நாட் எட் பெய்டு வந்து இதில் வராதுன்னு நான் சொல்லிட்டேன். காரணம், கேஷ் பே பண்ணியிருந்தாலோ கேஷ் இன்னானாலும் தான் இது உள்ளே வரணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, இது எடுத்துக்குவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு ஒரு 2,000 இருக்குது. ஸோ கேஷ் வெளியே போயிருக்குது. என்ன பேரில் போயிருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டுங்கிற பேரில் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோம். அதனுடைய 2,000 rupees
பேமெண்ட் சைடில் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே இருக்கும் ஹானரோரியம் பெய்டு. ஹானரோரியம் பெய்டு ஹவு மச் 2800. ஸோ இது பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் ஹானரோரியம் பெய்டு 2800 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 700. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 700 பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் போட்டாச்சு. அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ். மேட்ச்க்கான எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அதுவும் பேமெண்ட் தான். ஸோ பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் ஹவு மச் 2600. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 1900. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ பேமெண்ட் சைடில் நோட் பண்ணுறோம் 1900. மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் 5200. ஃபண்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் 5200. கேஷ் இன் ஆயிருக்கு, ஸோ டெபிட் பண்ணுறோம். அடுத்தது லீகசி ரிசீவ்டு 2000. இது ஒரு ரிசிப்ட் 2000 ருபீஸ் டெபிட் பண்ணுறோம், கேஷ் உள்ள வந்திருக்கு. அடுத்தது மேட்ச் ஃபண்டு ரிசீவ்டு டொனேஷன் மேட்ச் ஃபண்ட் ரிசீவ்டு போட்டோம். அடுத்தது பாருங்க கீழே கேஷ் பேலன்ஸ் இயர் எண்டில் ஒரு 300 ரூபாய் இருக்குது. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் பேலன்ஸ் 300 ருபீஸ் நம்ம பேமெண்ட் சைடில் இருப்பு கட்டி வைக்கிறோம். தட் மீன்ஸ் பேலன்சிங் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கேஷ் வந்து கிரெடிட் சைடில் வரணும், அதுக்காக இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் டொனேஷன் ஃபார் பெவிலியன், அதுக்காக ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஒரு 2000 ருபீஸ். இது எழுதியாச்சு. டொனேஷன் ஃபார் பெவிலியன் மைட்டன்ஸ்க்காக ரிசீவ் பண்ணியிருக்கிறது 2000 ருபீஸ். ஸோ இதெல்லாம் கேஷ் உள்ளே வந்தது, இங்கெல்லாம் கேஷ் வெளியே போனது. கடைசியாக எண்டில் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷு. இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா பேங்க்கினுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெபிட் சைடெல்லாம் கூட்டிங்கன்னா 20,700 வரும். அதில் பேலன்ஸ் பண்ணும் பொழுது 2400 ஷார்ட் ஆகும். இந்த ஷார்ட் தான் என்னென்னா பேங்க் பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது பேங்க் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணுறோம். இதுதான் நம்ம ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த ஸ்லேரை வந்து கிளீனாக இதில் இருக்கும், தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அங்கே பார்த்தது ப்ரீவியஸ் ஸ்லேரில் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன், ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ஹியர் வெரி கிளீனாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சது 2400 பேலன்சிங் பேங்க் பேலன்ஸோடைய க்ளோசிங் பேலன்ஸ். Thank you students. Thank you very much.